இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் குழந்தைகள் ஏறி உட்கார்றது எப்படியுமே சாத்தியமில்லை, கஷ்டம். ஆனால் அதே இந்த பக்கம் திறக்கிறது, அப்படி முன் கதவு வர மாதிரி இருக்கிறதுல குழந்தைகள் ஈஸியாக ஏறி உட்காரலாம். இன்றைக்கி மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க அந்த பணிப்பெண்ணுக்கு. ஆனால் ஆரம்ப காலங்களில் சில கதைகள் அடிபட்டுச்சு. அது குழந்தைகள் எல்லோரும் விளையாட்டுத்தனமாக கொண்டு போய் இன்னொரு குழந்தை கொண்டு போய் உள்ளே வச்சிருச்சு, இறந்துருச்சு. அதுக்கப்புறமா பணிப்பெண் வந்து பார்த்துட்டு மாமாவிடம் சொன்ன போது கணவருக்கு பயத்தில் அந்த பெண் மீது பழியை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரசல் புரசலான கதை அடிபட்டுச்சு. எது எப்படியோ வாஷிங் மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முதலும் சரி, வாஷிங் மிஷினை நீங்கள் வந்து சுவிட்சை போடுறதுக்கு முதலும் சரி, ஒரு வாட்டி திறந்து செக் பண்ணுங்கள். எதுவும் குறைஞ்சி போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு வாட்டி திறந்து செக் பண்ணுங்கள். திறந்து செக் பண்ணி பாருங்கள், போட்ட துணி எல்லாம் சரியா, சோப் தூள் போட்டிங்களா, எல்லாம் சரியாக இருக்குதா, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இதை மாதிரி இனிமேலாவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு பச்சை புல்ல இறந்துருக்குது. இது சம்மந்தமாக பல கட்ட விசாரணைகள் போயிடுச்சு, பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. எது எப்படியோ கடைசியில் குழந்தைய கொண்டதாக தெரிவித்த பணிப்பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது. சோகம்தான், கவலைதான். இருந்தாலும் எந்த அளவுக்கு பிரச்சனைகளுடைய தன்மை தீவிரமாகும் என்றது தெரியாது இல்லையா? குவைத்தில் ஒரு குழந்தையை சலவை இயந்திரத்தில் போட்டு கொண்டதாக பிலிப்பைன் பணிப்பெண் குவைத்தில் தூக்கிலிடப்பட்டார். 24 செப்டம்பர் இன்றைய தினம் குவைத் நாட்டை சேர்ந்த ஒரு இளம் குழந்தையை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிலிப்பைன்ஸ் வீட்டு பணி பெண்ணுக்கு எதிராக ஆலோசகர் காலித் அல் ஒமாரா தலைமையிலான குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குழந்தையை சலவை இயந்திரத்துக்குள் வைத்து இயக்கியதால் அவரது மரணம் ஏற்பட்டதாக நீதிமன்றம் அவரை குற்றவாளி என கண்டறிந்துள்ளது. டிசம்பர் மாத இறுதியில் சபா அல் சாலிம் புறநகரில் உள்ள ஒரு குடும்ப வீட்டில் இந்த துயர சம்பவம் நடந்தது. வழக்கின் விவரங்களின்படி வீட்டின் கூரையிலுள்ள துணி துவைக்கும் அறையின் கதவு பூட்டப்பட்டிருப்பதை தந்தை கண்டுபிடிப்பதற்குள் பெற்றோர் தங்கள் 2 வயது மகனை காணாமல் தேடினார்கள். கதவை வலுக்கட்டாயமாக திறந்தபோது துணி துவைக்கும் இயந்திரத்துக்குள் தனது மகன் அசையாமல் கிடப்பதைக் கண்டு அவர் திகழடைந்தார். தந்தை உடனடியாக குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார், காப்பாற்ற முயன்றார். இருப்பினும் சிறுவன் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவ ஊழியர்கள் உறுதிப்படுத்தினர். முந்தைய விசாரணைகளின் போது நீதிமன்ற பிரதிவாதி மீது கொலை குற்றச்சாட்டை முன்வைத்தது. அவர் அந்த செயலை செய்யவில்லை என்று மறுத்தார். மாறாக குழந்தை ஒரு வாளி தண்ணீரில் மூழ்கி இறந்து கிடப்பதை கண்டதாக கூறினார். அவர் மறுத்த போதிலும் வழக்கு ஆதாரங்கள், சாட்சியங்கள் மற்றும் பொது வழக்கறிஞரின் கண்டுபிடிப்புகளை நீதிமன்றம் மதிப்பாய்வு செய்தது. இந்த குற்றம் வேண்டுமென்றே செய்யப்பட்டதாகவும் முன்கூட்டியே திட்டமிட்டப்பட்ட கொலை என்றும் வாதிட்டு மரண தண்டனை விதிக்குமாறு குற்றவியல் நீதிமன்றத்தை பொது வழக்கறிஞர் கடுமையாக வலியுறுத்தினார். இந்த செயலின் மனித வாழ்வின் கடுமையான மீறல் மட்டுமல்ல, சமூக விழுமியங்களையும் பாதுகாக்கவும், நீதியை நிலைநிறுத்தவும், பொது பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மிக கடுமையான தண்டனை தேவைப்படும் ஒரு கொடூரமான குற்றமாகும் என்று வழக்கறிஞர் வலியுறுத்தினார். நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பொதுமக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்கை முடித்து வைத்தது நீதிமன்றம் இப்போது தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதாவது தூக்கில போட்டுட்டாங்க அப்படின்ற, தூக்கிலிடப்பட உள்ளார் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. தூக்கில் போடலை. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் சில குற்றங்கள் தண்டனையை அறிவித்து எல்லாம் செஞ்ச பிறகு தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மாறும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. எது எப்படியோ
தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். அவேர்னஸ் பண்ண முடியும். திங்க் பெட்டர் அண்ட் ஃபீல் பெட்டர், டூ பெட்டர். சிந்தித்து செயல்பாடுங்க. சரியானது சிந்திங்க, சரியானதை செய்யுங்க, எல்லாமே சரியாக நடக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க மறுபடியும் அட்டாச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் யாருக்கும் இந்த மாதிரி சோதனை வராமல் பாதுகாக்கட்டும். God bless you. இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் குழந்தைகள் ஏறி உட்கார்றது எப்படியுமே சாத்தியமில்லை, கஷ்டம். ஆனால் அதே இந்த பக்கம் திறக்கிறது, இப்படி முன் கதவு வர மாதிரி இருக்கிறதுல குழந்தைகள் ஈஸியாக ஏறி உட்காரலாம். இன்றைக்கி மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க அந்த பணிப்பெண்ணுக்கு. ஆனால் ஆரம்ப காலங்களில் சில கதைகள் அடிபட்டுச்சு. அது குழந்தைகள் எல்லோரும் விளையாட்டுத்தனமாக கொண்டு போய் இன்னொரு குழந்தை கொண்டு போய் உள்ளே வச்சிருச்சு, இறந்துருச்சு. அதுக்கப்புறமா பணிப்பெண் வந்து பார்த்துட்டு மாமாவிடம் சொன்ன போது கணவருக்கு பயத்தில் அந்த பெண் மீது பழிய போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரசல் புரசலான கதை அடிபட்டுச்சு. எது எப்படியோ வாஷிங் மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு முதலும் சரி, வாஷிங் மிஷினை நீங்கள் வந்து சுவிட்சை போடுறதுக்கு முதலும் சரி, ஒரு வாட்டி திறந்து செக் பண்ணுங்கள். எதுவும் குறைஞ்சி போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு வாட்டி திறந்து செக் பண்ணுங்கள். திறந்து செக் பண்ணி பாருங்கள், போட்ட துணி எல்லாம் சரியா, சோப் தூள் போட்டிங்களா, எல்லாம் சரியாக இருக்குதா, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதை மாதிரி இனிமேலாவது